தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. மகிமையின் தேவன் உயிர்த்தெழுந்தார் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் உன்னதர், பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை ஆசிர்வதிக்கிறவர், எங்களை உயர்த்துகிறவர், எங்களை தாங்குகிறவர், எங்கள் மேல் பிரியமாக இருக்கிற தேவன், எங்கள் மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே குமாரனையே எங்களுக்காக அனுப்பினீர். தேவ ஆட்டுக்குட்டியாக இரட்சகராக அனுப்பினீர். எங்கள் ஆண்டவராக இயேசு எங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராக இயேசு எங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களுக்காக உண்டு பண்ணிருக்கிற அந்த மாபெரும் மீட்பிற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களுடன் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இயேசு எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிற இந்த மீட்பு, எங்கள் ஆண்டவராக இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, சமாதானம் உண்டாகட்டும், மக்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும், ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். முன்னேறுவதற்கான பலன், ஜெயம் பெறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். உங்கள் நன்மையை விரும்புகிறார். உங்கள் நல்வாழ்வை விரும்புகிறார். உங்களுக்காக மகிமையான எதிர்காலத்தை இந்த பூமியிலும் நித்தியத்திலும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். நம்முடைய கர்த்தர் அன்பான தகப்பன். ஹல்லேலூயா. பாருங்கள், வெறும் வல்லமை மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரயோஜனம் கிடையாது. அவருக்கு நல்லது, பட் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? ஆனால் கர்த்தர்கிட்ட வல்லமை மட்டும் இல்லை, அன்பும் இரக்கமும் இருக்கிறது. அந்த காம்பினேஷன். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ளவர் மட்டும் இல்லை. சில சமயம் பார்க்குறோம், ஒரு சிலருக்கு நிறைய வல்லமை இருக்கும், ஆனால் கடின இருதயம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து சர்வாதிகாரி ஆகிடுவாங்க இல்லையா? பார்க்குறோம் பல தேசங்களில் கடின இருதயம் உள்ளவர்கள் ஆளுகையில் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அடியில் இருக்கிறவங்களாம் படாத பாடுபடுவாங்க. ரைட். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறது, ஆனால் அவர் அன்பான தகப்பன், இரக்கம் நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. அந்த காம்பினேஷன் இருக்குது வேறு, அதுதான் நமக்கு பிரயோஜனம். அதனால தான் பாருங்கள், நம்ம கர்த்தர்கிட்ட தைரியமாக வரலாம். ஏன்னா அவர் நம்மை அன்பு கூறுகிறதுனால, நம்மீது இரக்கம் பாராட்டுகிறதுனால, அவர் தன்னுடைய சர்வ வல்லமையை நம் சார்பாக பயன்படுத்துவார் என்று நமக்கு தெரியும். அதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதோடைய மாபெரும் உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசுவை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். அவர் சர்வ வல்லவர். அவர் நல்லா தான் இருக்கிறாரு, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் வாழ வேண்டும் என்று விரும்பி, நாம் கெட்டு போகக்கூடாது என்று விரும்பி நமக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பினார். ஹல்லேலூயா. அதான் வேதம் ரோமரில் இப்படி போதிக்கிறது. வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம். ஜீசஸ். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனிங்க. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதான் எவிடன்ஸ். தேவன் நம்மீது அன்பு கூறுகிறார் என்பதற்கு சிலுவை தான், இயேசு தான் மகா பெரிய எவிடன்ஸ். ரைட். ஆதாரம். அதுக்கு மேலே பெரிய ஆதாரம் கிடையாது. கர்த்தருக்கு மிகவும் பொக்கிஷமான ஒரு காரியம் உண்டென்றால் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு.
தன்னுடைய ஒரே குமாரன் அவரை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். பரலோக தேவனுக்கு வந்து பூமிக்கு வர்றது, அதுவும் இந்த அந்தகாரம் நிறைந்த, பாவம் நிறைந்த, சாபம் நிறைந்த, ரைட், பிசாசு இருக்கிற கொடுமையான இந்த பூமி, துன்மார்க்கமான மக்கள் வாழ்கிற இந்த பூமிக்கு அவர் இறங்கி வரணும் அப்படின்னா அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த பூமிக்கு கர்த்தர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் நம்மை மீட்கும் பொருட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நினைத்து பாருங்கள், அந்த அன்பு மீது உங்களுக்கு விசுவாசம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தைரியமாக கர்த்தர்கிட்ட வருவீங்க. ரைட், ஜெபத்துக்கு பதிலை ஈஸியாக பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் மூலமாக கர்த்தர் மாபெரும் கிரியைகளை செய்ய முடியும். எல்லாத்துக்கும் ஆணிவர் என்ன தெரியுமா? அவருடைய அன்பின் மீது நம்முடைய விசுவாசம். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் அவ்வளோ அருமையாக ஜெபிச்சார். அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம் இதெல்லாம் எனக்கு தெரியணும், அந்த புத்தி கிட்டாத அந்த அன்பு எனக்கு விளங்கணும் அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார். ரைட், தன்னுடைய சபை மக்களுக்காகவும் அதை ஜெபிக்கிறார். ஏன்னா அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டா, அந்த புரிந்து கொள்ளுதினால கர்த்தர் மீது நமக்கு ஒரு மாபெரும் விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவன் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமான கிரியைகளை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம் சங்கீதம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சங்கீதம் 2 முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோட பேசி தமது உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். யூ கேன் நாட் சர்ப்ரைஸ் காட். கர்த்தரை வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கவே உங்களால் முடியாது. அவர் ஆதி முதல் முடிவை அறிந்த தேவன். இன்ஃபேக்ட் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தர் நிர்ணயம் பண்ணின காரியத்தை தான் இவங்க கூடி சேர்ந்து நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க செஞ்சது தப்பு, கிறிஸ்துவுக்கு விரோதமாக வராங்க. ஆனால் கிறிஸ்து சிலுவைக்கு போக வேண்டும், மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்பது தேவனுடைய நிர்ணயம். அவர் உண்டு பண்ணின காரியம், அவருடைய திட்டம் அது. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம பெருசாக நம்ம சாதிச்சிட்டு இருக்கிறோம் இங்கே அப்படின்னு. பிசாசு நினச்சிட்டு இருக்கோம், ஆஹா கர்த்தரையே நம்ம கட்டுப்பாடு நம்ம கொன்று அழிச்சிடலாம், அந்த 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 திங்கிங்கில் அவன் போயிட்டுருக்கிறான். மெஸ்ஸியாவை நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு. மற்றவங்க தங்களுடைய பதவியை பாதுகாத்துக்கொள்ள, அதிகாரத்தை பாதுகாத்துக்கொள்ள அவங்க கர்த்தருக்கு விரோதமாக கிரியை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே கர்த்தருக்கு நியூஸ் கிடையாது. யாரும் கர்த்தருக்கு வந்து பிரேக்கிங் நியூஸ்லாம் கொடுக்க முடியாது. அவருக்கு ஆல்ரெடி நியூஸ் தெரியும். ஹல்லேலூயா. அவங்க பண்ணுறது எதுவுமே கர்த்தருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டது கிடையாது. பார்த்தீங்களா, ஏசப்பா ஒரு இடத்துல கூட அங்கே நின்று கர்த்தாவே என்னை பார்க்கலையா, உங்களுக்கு புரியலையா அப்படின்னு எதுவுமே கேட்கல பாருங்க. எனக்கு ஏசப்பா ஒன்று சொன்னார், எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க, ஆனால் என் பிதா என் கூட இருப்பார். ஞாபகம் இருக்குதா? இந்த கொடூரத்தின் மத்தியில் கூட ஏசப்பாவுக்கு ஒரு பயங்கரமான தைரியம். என்ன தைரியம்னா, பிதா என் கூட இருக்கிறாரு. அதனால தான் பிலாத்துட்ட கூட தைரியமாக பதில் சொல்கிறாரு, பரத்திலிருந்து என் மீது உமக்கு அதிகாரம் கொடுக்கப்படலைன்னா நீர் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தைரியமாக பிலாத்துட்டே சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இது தேவனுடைய திட்டம் என்று அறிந்து அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டு தான் அங்கே வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் பிலாத்துடைய அதிகாரத்தை பார்த்து, இல்லை பிலாத்துவை பார்த்தெல்லாம் மிரளலை. அமைதியாக தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ்.
சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். பாருங்கள், கர்த்தர் ஓட்டெடுப்புலாம் நடத்துறது கிடையாது. ஏன்பா உங்களுக்கு ஏசப்பா பிடிச்சிருக்குதா, அவரை சேர்மன் ஆக்கிடலாமா, அவரை பிரசிடெண்ட் ஆக்கிடலாமா, அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடலாமா, உங்கள் கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கர்த்தர் யார்ட்டையும் இந்த ஆலோசனைலாம் கேட்குறது கிடையாது. பாருங்கள், இது ராஜ்யம் என்பது டெமோக்ரஸி கிடையாது. அங்கே ஓட்டெல்லாம் கிடையாது. கர்த்தர் என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரோ அதுதான் தேவ ராஜ்யத்தில் நிறைவேற்றப்படும். அவருடைய திட்டம்தான் சரி, அவருடைய எண்ணம் தான் ஞானம், அவருடைய வழிமுறை தான் சரியான வழிமுறை. அவர் என்ன தீர்மானிச்சிருக்கிறாரோ அதை அறிந்து அதோட ஒத்து போகிறது தான் நம்ம வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். ஹல்லேலூயா. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அடுத்து சொல்கிறார் பாருங்க, இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறார், நீ நினைக்கிறதுலாம் இல்லை, நான் நினச்சிருக்கிறேன். கிறிஸ்து இந்த பூமியில் என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். நான் ராஜாவை ஏற்படுத்தியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ கர்த்தர் நமக்கெல்லாம் கால அவகாசம் கொடுத்துருக்கிறார். அவரை அறிந்து கொள்ள வேண்டும், என் பிள்ளை அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு அவர் பொறுமையாக காத்திருக்கிறார். ஆனால் அவர் காத்திருக்கிறது நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக, நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக. அதுக்கு தான் அவர் காத்திருக்கிறார். அவர் நினச்சா இப்பயே அனுப்ப முடியும் ஏசப்பாவை. ஆனால் எத்தனையோ கோடி ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த காரியத்தை கவனிப்போம். அடுத்த 24ஆம் சங்கீதத்துக்கு போகலாம். அதையும் வாசிச்சிருவோம். 7ஆம் வசனத்திலிருந்து, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். சிலுவையில் அறையப்பட்ட மகிமையின் தேவன், மகிமையின் கர்த்தர், மகிமையின் ராஜாவாக திரும்ப வருவார். அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். பிதாவுடைய வலது பாரசத்தில் இப்போ நமக்காக அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் திரும்ப வருவார். அது முக்கியம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. அவர் திரும்ப வரப்போகிறார். அவருடைய 2ஆம் வருகை தான் இந்த மீட்பின் கிரியையோட பூரணத்தை உண்டு பண்ணுகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கர்த்தர் விலைக்கரையம் செலுத்திட்டார், நம்மளை மீட்டு எடுத்துட்டார். ஆனால் அதோடைய நிறைவேறுதல் பூரணம் அடையணும். இட் ஷுட் பி பர்ஃபெக்டட். அதுக்கு ஏசப்பா திரும்ப வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மரணம் விழுங்கப்பட வேண்டும், மரணம் முற்றுமாய் தோற்கடிக்கப்பட வேண்டும். கடைசி சத்ரு, கீழ்ப்படுத்தப்படுகிற கடைசி சத்ரு எதுவாம்? மரணமாம். ஹல்லேலூயா. வேதம் அப்படியே போதிக்கிறது. அதை கொஞ்சம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15 முதல் 54ஆம் வசனத்திலேருந்து கொஞ்சம் வாசிச்சிருவோம். வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை கவனிக்கலாம். 54ஆம் வசனத்திலேருந்து போகலாம்.
அழிவுள்ளதாகிய இது, அதாவது நம்முடைய சரீரம், அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இந்த சரீரம் சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். பாருங்கள், யாருக்காக ஏசப்பா மரணத்தை தோற்கடித்தார்? நமக்காக. அவர் நித்தியவாசி, அவர் என்றென்றும் வாழுகிறவர், அவர் நித்தியத்தின் ராஜா, அவர் இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வருகிறவர், சாவாமையுள்ள தேவன். ஆனால் நமக்காக, சொல்லுங்கள், எனக்காக, நான் மரணத்தை மேற்கொள்ள வேண்டும், நான் மரணத்தினால் தோற்கடிக்கப்படக்கூடாது என்று விரும்பி அவர் நம் சார்பாக நம் பாவத்திற்காக மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். நம்ம நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதை கொஞ்சம் பார்ப்போம். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாமா சேர்ந்து? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். கவனிங்க, இதெல்லாம் கர்த்தருக்கு தேவையா? கிடையாது. உங்களுக்கும் எனக்கான ரொம்ப தேவை. ஏன்னா இயேசுவுடைய இந்த உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய உயிர்த்தெழுதல். அவர் பிழைத்திருக்கிறதினால் நாமும் பிழைத்திருப்போம். அவர் என்றென்றும் இருப்பதினால் நாமும் என்றென்றும் இருப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். நமக்காக, சொல்லுங்க, எனக்காக இயேசு மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, திரும்ப போகலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 55ஆம் வசனத்தை வாசிப்போம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்ம எந்த காரியத்தின் மீதும் ஜெயம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. ஆனால் இங்கே கர்த்தர் குறிப்பாக எந்த ஜெயத்தை குறித்து பேசுகிறார்? மரணத்தின் மீது நமக்கு உண்டாயிருக்கிற ஜெயத்தை குறித்து பேசுகிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவானவர் நமக்கு மரணத்தின் மீது ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நமக்கு இரண்டாம் மரணம்லாம் கிடையாது. நாம் நித்தியமாக தேவனோடு கூட வாழப்போகிறோம். இந்த எண்ணம், இந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அதுக்கு தான் உயிர்த்தெழுதலின் போதனை ரொம்ப முக்கியம். ஏன்னா பாருங்கள், இந்த நித்தியத்தின் போதனை இருக்கும்போது தான் அந்த உயிர்த்தெழுதல் அது இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் மனுஷனுக்குள்ளே வரும்போது தான் அவனுடைய வாழ்க்கை ஒழுங்காக மாறும். பாருங்கள், மனுஷனுக்கு சரியான காரியத்தை செய்கிறதுக்கு காரணம் தெரியணும். காரணம் தேவை. இப்போ சில சமயம் சொல்லுவாங்கள்ல மக்கள் நான் சொல்கிறேன் செய் அப்படின்வாங்க இல்லையா? அது சின்ன பிள்ளைகளுக்கு ஓகே. இல்லை ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்லாம் அந்த மாதிரி செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் போதிக்கிறதுக்கு எடுத்து சொல்கிறதுக்கெலாம் நேரம் இருக்காது, உயிர் போகிற சூழ்நிலை இருக்கும். அப்போ போய் எனக்கு காரணம் சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டுட்ருக்கோம். டக்குன்னு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண தான் பொழைக்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஓகே. இல்லை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொன்னாலும் விளங்காது, அதனால் சொல்கிறத செய் அப்படின்னும் இல்லையா? எல்லா நேரமும் உனக்கு போதிச்சுட்டுலாம் இருக்க முடியாது, சொன்னதை செய் அப்படின்னும். ஆனால் ஒரு மனுஷன் தானாக மனமுகுந்து ஒரு காரியத்தை செய்யணும், நல்ல காரியங்களை செய்யணும், அதுவும் தொடர்ந்து செய்யணும், அதிலே நிலைத்திருக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணங்கள் தேவை. அந்த மனுஷனுடைய மனதுக்குள்ளே அந்த காரணங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அவனுக்கு நல்லா அந்த காரணங்கள்லாம் ஆழமாக அவன் மனசில் பதிஞ்சு அதை அவன் ஏற்றுக்கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க முடிவெடுத்து தொடர்ந்து அதிலே நிற்கணும். அப்போது இந்த மாதிரி நல்ல முடிவுகள் எடுக்கணும், அதில் தொடர்ந்து நிலைச்சிருக்கணும்னா எப்பொழுதுமே அதுக்கு காரணங்கள் இருக்க வேண்டும். சும்மா செய்கிறேன், ஏதோ செய்கிறேன் அப்படின்னாலாம் அதை தொடர்ந்து வைராக்கியமெல்லாம் செய்ய முடியாது. அதுவும் குறிப்பாக பிரச்சனைகள், எதிர்ப்புகள் மத்தியில் தொடர்ந்தெல்லாம் செய்ய முடியாது. இந்த உயிர்த்தெழுதலின் போதனை ஒரு மகாபெரிய காரணம். நான் நல்லது செய்கிறதுக்கு, ஏசப்பாவை தொடர்ந்து விசுவாசிப்பதற்கு, நன்மையான காரியங்களில் நிலைத்திருப்பதற்கு,
ஊழியத்தை நல்லா செய்வதற்கு, இதுக்கெல்லாம் இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியம் வந்து ஒரு ஒரு இட்ஸ் அ கிரேட் மோட்டிவேட்டர். என்னை உற்சாகப்படுத்துகிற, என்னை ஊக்கப்படுத்துகிற ஒரு முக்கியமான சத்தியம். அதனால் இதை நம்ம கொஞ்சம் அறிந்து கொண்டு இதை கொஞ்சம் நல்லா ஆழமாக பார்க்கணும். இயேசுடைய உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை, இதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவை. ஒரு சில காரியங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொழைச்சிக்கலாம் அப்படின்லாம் இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், சோஃபா இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெரிய வீடு இல்லாமல் இருந்துடலாம், கார் இல்லாமல் இருந்துடலாம், பைக் இல்லாமல் கூட இருந்துடலாங்க. ஆனால் தண்ணி, சோறு இதெல்லாம் இல்லைன்னா இருக்க முடியாது. எப்படியும் கொஞ்ச நாளாக செத்து போயிடும். ஏன்னா அது வந்து அத்தியாவசிய தேவை. அது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அளவு அப்போ கவனிங்க, அந்த மாதிரி தான் இந்த உயிர்த்தெழுதல் போதனை, இயேசுடைய 2ஆம் வருகை, இதெல்லாம் வந்து த பெட்ராக் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, ஃபவுண்டேஷனல் டீச்சிங்ஸ். இதை வந்து ஒரு மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதன் வெளிச்சத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கணும். அந்த ஞானத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை கட்டணும். அப்போ தான் அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பலமுள்ளதாக இருக்கும், கனி தரக்கூடியதாக இருக்கும், தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்தை குறித்து பேசும்போது அவர் வந்து பாருங்கள், எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் ஊழியம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. நம்மளாம் அந்த மாதிரி கஷ்டம்லாம் பட்டது கிடையாது. நம்மளாம் கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது. சில சமயம் நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் ஏசப்பா சிலுவையில் பட்ட கஷ்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்மலாம் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கணும், கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளாம் அந்த ரேஞ்சுக்கு கஷ்டப்பட்டது கிடையாது. வேதம் போதிக்க பாருங்கள், நீங்கள் ஒன்றும் அவரை மாதிரிலாம் சோதிக்கப்பட்டதில்லை அப்படின்னே வேதம் சொல்லுது நம்மளுக்கு. நான் சில சமயம் இப்போ யோசித்து பார்ப்பேன், நான் படுற பாட்டையும் அதாவது பவுல் அப்போஸ்தலன் பட்ட பாட்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அவர் பட்ட பாடுகளுக்கு முன்னாடி நம்ம படுற பாடுகள்லாம் ஒன்றுமே கிடையாது. கம்பேரிசனே கிடையாது. பக்கத்தில் கூட கொண்டு போகக்கூடாது. புரியுதா? அந்த மனுஷன் அவ்வளோ பாடுகள் மத்தியில் அவ்வளோ சந்தோஷத்தோடு கூட தேவ ராஜ்யத்துக்கென்று சோர்ந்து போகாமல் ஊழியம் பார்த்தார். அவர் சொல்கிறது இங்கே கொஞ்சம் கவனிங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கொஞ்சம் ஃபார்வர்டாக போயிட்டேன், இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கவனிங்க. அவர் சொல்கிறார் 31 வேண்டாம், ஹல்லேலூயா டு ஜீசஸ், 30ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். 30. நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாக இருக்கிறோம். அவங்க வந்து உயிரை பணையம் வச்சு ஊழியம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களாம் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் மத்தியில் இயேசுவை பிரசங்கித்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய நேரம் அவங்களுக்கு ஆபத்து வருது. யூதர்கள் மத்தியில் இருந்த ஆபத்து, புறவினத்தார் மத்தியில் இருந்த ஆபத்து, அரசாங்கத்தில் இருந்த ஆபத்து, இப்படி பல விதங்களில் அவருக்கு வந்து ஆபத்தும் தொந்தரவும் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் இது ஒன்றும் என்னை அசைப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊழியம் பார்த்துட்ருக்கிறார். ஏன், எதுக்கு அவர் அப்படி ஊழியம் பார்க்கணும்? காரணம் என்ன? 31ஆம் வசனத்தை கவனிங்க. நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். நான் எபேசுவில் துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அவருக்கு அவ்வளோ விரோதம் இருந்துச்சு பாருங்க. ஏன்னா அவர் வந்து ஆசியா முழுவதும் அங்கே உட்காந்துருந்து ஆசியா முழுவதும் தேவ வார்த்தையை வந்து பரப்புனார். அதனால் அவருக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புனாங்க. மிகுந்த போராட்டம் உண்டாச்சு அவருக்கு. அவரே சொல்கிறாரு, கர்த்தர் பெரிய வாசலை திறந்துருக்கிறாரு, எஃபெக்டிவ் டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் இங்கே சத்துருக்களும் ஜாஸ்தி இருக்கிறாங்க அப்படின்றாரு. அவர் ஊழியம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு எபேசில். ஆனால் அதே நேரத்தில் போராட்டம் மிகுதி. அவர் சொல்கிறது பாருங்க, அப்படி போராடினதுனால எனக்கு பிரயோஜனம் என்ன? என்னத்துக்காக நான் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் தொடர்ந்து ஊழியம் பார்க்குறேன்? என்ன பிரயோஜனம்? பிரயோஜனத்தை குறித்து யோசிக்கிறது தப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் கர்த்தரை இப்போ அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. யோசி, சிந்தி அப்படின்றாரு.
ரைட்? யோசிக்கணும், நமக்கு என்ன பிரயோஜனம், வாட் இஸ் த பெனிஃபிட்? அதுக்கு பதில் சொல்கிறாரு பாருங்க, மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளை சாவோம் என்று சொல்லலாமே. இது பார்த்திங்கன்னா இந்த வசனம் ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இருக்குது. அந்த புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம். நான் பெரிய ஒரு நியாய தீர்ப்பு வந்திருக்குது, சுற்றி முற்றி பிரச்சனை இருக்குது, எதிரிகள் முற்றுகையிட்டிருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை, பட்டணத்துக்குள்ளே பெரிய பிரச்சனை இருக்குது. அதன் மத்தியில் கர்த்தர் அந்த மக்கள் மனம் திரும்பி தன்னை தேடணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. ஆனால் அதன் மத்தியில் அந்த மக்கள் பாருங்கள், மனம் திரும்பி கர்த்தர் இடத்துலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்வோம், ரைட், நன்மையை பெற்றுக்கொள்வோம்னு யோசிக்காமல் வாங்க புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு தான் எப்படியும் சாக போகிறோம், ரைட், அப்படின்னு யோசித்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுலேருந்து தான் அவர் இந்த வசனத்தை எடுத்துருக்கிறார். அது ரொம்ப சரியான ஆட்டிடியூடு கிடையாது. வேறு பிரச்சனையின் மத்தியில் கொஞ்சமாக புத்தி வரணும். இந்த கெட்ட குமாரன் மாதிரி ரொம்ப நாளுக்கு தன்னை தாப்பனை விட்டு விலகி போய் கண்டபடி வாழ்ந்து கடைசியில் பண்ணி கூட உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலை, அது சாப்பாடை தின்ன வேண்டிய சூழ்நிலை, அது கூட கிடைக்க மாட்டேங்குது. பட் அட்லீஸ்ட் அதன் மத்தியில் ரைட் அவன் கண்கள் திறக்கப்பட்டது, ரைட், ஹீ கேம் டு ஹிம்செல்ஃப், புத்தி தெளிஞ்சிச்சு அவனுக்கு, தெளிஞ்சு பிதாவெடுத்துட்டு போகிறான் இல்லையா. அந்த ஒரு கஷ்டத்தின் மத்தியில் அந்த ஒரு அனுபவம் உண்டாகணும், கண்கள் திறக்கப்படணும், மனம் திரும்புதல் உண்டாகணும், பிதாட்ட திரும்ப போகணும். புரியுது? ஆனால் இந்த ஜனம் எப்படி இருந்தாங்களாம், வாங்க புசிப்போம் குடிப்போம், நான் எப்படியும் சாக போகிறோம், புசிப்போம் குடிப்போம். ஏன் அப்படி ஒரு மென்டாலிட்டி? அவங்க மைண்டில் என்னென்னா மரணம் வாழ்க்கையின் முடிவுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க, ரைட்? இந்த சரீர மரணம் வாழ்க்கையோட முடிவு, அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம். எப்படியும் சாப்பிட்றோம்ல நாளைக்கு, அதனால் இன்றைக்கி எப்படி இருந்தால் என்ன, ரைட்? இந்த சூசைட் பண்ணுறவங்களாம் ஏன் சூசைட் பண்ணுறாங்க? இங்கே பூமியில் கஷ்டம் இருக்குது, அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த இந்த உயிரை சாய்ச்சிட்டான், தற்கொலை பண்ணி உயிரை எடுத்துக்கிட்டான், இந்த பிரச்சனை நின்றும், அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணுறாங்க இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு இந்த நித்தியத்தை குறித்த அறிவு இல்லை. நித்திய நரகம்னு ஒன்று இருக்குது, பரலோகம்னு ஒன்று இருக்குது அப்படின்ற அந்த வெளிச்சம் இல்லை. இந்த மரணத்துக்கு அப்புறம், இந்த இயற்கையான மரணத்துக்கு அப்புறம் நித்தியமான வாழ்வு இருக்கிறது அப்படின்ற அந்த வெளிச்சம் இல்லாததுனால என்னத்தனாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்துடுது. எப்படினாலும் வாழலாம், எப்படின்னு சாப்பிட்றோம், செத்தா என்ன, செத்தா எல்லாம் முடிய போகுது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக சுகபோகத்தோடு வாழ்ந்துக்கலாம், நினச்சதை செய்வோம். அதனால தான் அவர் கேட்குறாரு, மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால், உயிர்த்தெழுந்து நித்தியம் இல்லை என்றால், நித்திய பரலோகம் நித்திய நரகம், கர்த்தரிடத்திலிருந்து நன்மை செய்ததுக்கான வெகுமதி பலன்கள் இதெல்லாம் இல்லைன்னா என்னத்துக்கு, ஏன் எதுக்கு இப்படி கஷ்டப்படணும், எதுக்கு இப்படி போராடணும், எதுக்காக உயிரை பணையம் வச்சு இப்படி ஊழியம் பார்க்கணும், என்னத்துக்குங்க? இந்த பூமியில் மட்டும்தான் ஆசீர்வாதம் அப்படின்னா அவரே சொல்கிறாரு பாருங்க, இவ்வளோ அழகாக சொல்கிறாரு தெரியுமா. நம்மை காட்டிலும் பரிதாபத்துக்குரிய மக்கள் கிடையவே கிடையாதுன்றார். இந்த பூமியில் மட்டும்தான் நம்மளுக்கு பலன் அப்படின்னா, சரி நீங்கள் நன்மை செஞ்சோம்னா இங்கே நல்லா இருப்போம் அப்படி இந்த ஒரு விதம், அந்த விசுவாசம் மட்டும்தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது கஷ்டம், அது உங்களுக்கு தாக்கு பிடிக்காது. அது உங்கள் விசுவாசத்தில் பிரச்சனைனா பெரிய ஓட்டையை உண்டு பண்ணிடும். ரைட்? கிறிஸ்துவோடு கூட நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் பெரிய ஓட்டையை உண்டு பண்ணும். அது சரி, நல்லது செஞ்சால் இங்கே நல்லது இருக்கும், நல்லது நடக்கும். நிறைய பேர் அதான் கெட்டு போகிறாங்க, அவன் எல்லாம் தப்பு தான் பண்ணுறான்ல, அவன் நல்லா இருக்கான்ல, அவன் தான் இவ்வளோ நாள் நல்லா இருக்கிறான். ஏன்? ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, இந்த பூமியில் அவன் மீது வர வேண்டிய தண்டனை இன்னும் வரலையே, அயோக்கியனாக இருக்கிறான், தப்பு பண்ணுறான், அவனுக்கு இந்த செல்வாக்கு இருக்குது, அந்த இது இருக்குது, பார்ட்டிக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, பணம் இருக்குது, அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கும் பிள்ளை பிறந்திருக்குது,
அப்புறம் நம்ம என்னதுக்கு நன்மை செஞ்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம்? நம்மளும் அப்படி இருக்கலாம்ல. புரியுதா? இந்த மாதிரி யோசனைலாம் ஏன் வருது? ஏன்னா தேவன் நித்திய வாழ்வுன்னு ஒன்று வச்சிருக்கிறாரு, உயிர் தெழுதல்னு ஒன்று இருக்குது, கர்த்தர் முன்னாடி நிற்கணும், கணக்கு கொடுக்கணும். இந்த வெளிச்சம்லாம் இல்லை பாருங்கள். அந்த உயிர் தெழுதலை குறித்தும் இயேசுடைய 2ஆம் வருகையை குறித்தும் இந்த வெளிச்சம் இல்லாததுனால வாழ்க்கை தறிகட்டு போகுது. புரியுதா? ஏசப்பா எனக்கு உயிர் தெழுதலை உண்டு பண்ணியிருக்கிறாரு. இந்த சரீரத்தை விட்டு வெளியில் போன நிமிஷத்தில் நான் ஏசப்பா கூட இருப்பேன். அங்கே கர்த்தர் எனக்காக மகிமையான எதிர்காலத்தை வச்சுருக்கிறாரு. எனக்காக ஒரு அரண்மனையை ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நான் இங்கே செய்த நன்மைகளுக்காக எனக்கு பலன் கொடுப்பார் அப்படின்ற இந்த ஒரு விசுவாசம் இருக்கும்போது தான் பிரச்சனைகள் மத்தியில் கூட தொடர்ந்து நன்மை செய்ய முடியும். ஒரு சிலர் நல்லா கொஞ்சம் நல்லா திங்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கிறப்ப நல்லது செய்வாங்க. கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சுன்னா, இல்லை கொஞ்சம் காலம் தொடர்ந்து பிரச்சனை வந்துருச்சுன்னா, என்னத்தை செஞ்சு என்னத்தை பிரயோஜனம் அப்படின்றாங்க. அவ்வளோ ஒரு மனிதன் ஸ்ட்ராங்காக தொடர்ந்து நிற்கணும்னா கர்த்தருக்குன்னு அவன் உயிர் தெழுதலை விசுவாசிக்க வேண்டும். நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நித்திய பலன்களை குறித்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கும்போது தான் ஒரு மனுஷனால் பவுலைப் போல இத்தனை பிரச்சனை மத்தியிலும் நன்மை தொடர்ந்து செய்ய முடியும், ஊழியம் தொடர்ந்து செய்ய முடியும். நம்ம ஆண்டவராக இயேசு சிலுவையில் தொங்கும்போது அவர் என்ன நினைத்தார் என்றே வேதம் நமக்கு போதிக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை கவனிங்க. முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இன்றைக்கி ஏசப்பா வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார்னா அது காரணம் இருக்குது, சும்மா கிடையாது. அவர் சிலுவை மரணத்தினால் உண்டாகிற அவமானம், இந்த வலி, வேதனை, அந்த கேவலம், மனுஷரால் நிந்திக்கப்பட்ட அந்த காரியம், இது எல்லாத்தையும் அவர் மனசில் போட்டு அப்படியே நொந்து அப்படி அவர் தொங்கலை சிலுவையில். இப்போ நம்மலாம் பாருங்கள், யாராவது ஒருத்தர் 4 வார்த்தை பேசிட்டாங்கன்னா அப்படியே மனம் கசந்து அப்படியே உடஞ்சிட்றோம், உட்காந்து அழுகுறோம். பார்க்குறவன்ட்டெல்லாம் சொல்கிறோம், எப்படின்னா சொல்லிட்டான் தெரியுமா, என்ன வார்த்தை பேசிட்டான் தெரியுமா, என்னை பார்த்து என்ன சொல்லிட்டான் தெரியுமா, அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? பாருங்கள், கர்த்தர் அவரை பார்த்து என்னென்னமெல்லாம் சொன்னாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, பொய் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க, ஒரு கிரிமினல் மாதிரி அவரை சிலுவையில் தொங்க விட்டுருக்குறாங்க. போகிறேன் வரவெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் அவர் பெருசாக நினைக்கல. அவருக்கு முன்னாடி சந்தோஷம் இருந்துச்சா? என்ன சந்தோஷம்? என் பிள்ளைகள் மீட்கப்பட போகிறாங்க, நான் செய்த இந்த கிரியையின் மூலமாக அநேக பிள்ளைகள் தேவனுடைய மகிமைக்குள்ளே நுழைய போகிறாங்க. என்ன கர்த்தர் அவருடைய வலது பார்சத்தில் உட்கார பண்ணுவார், எனக்கு பலன் இருக்கிறது. ஏசப்பா இப்படி யோசிக்கிறார் பாருங்க. அப்படி அவர் செஞ்சதுனால தான் அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டது. பிலிப்பியர் 2 அதை நமக்கு போதிக்குது இல்லையா? 7ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். அதுக்கப்புறம் இங்கேயும் என்ன போட்டிருக்குது, ஏன் வலது பார்சம் அவ்வளோ பெரிய மகிமையான இடம் ஏன் ஏசப்பாவுக்கு கொடுக்கப்பட்டது? ஏன்னா அவர் அந்த கொடூரமான அந்த மரணத்தை குறித்து யோசிக்காமல், அதனால் உண்டாகிற கேவலத்தையும் அவமானத்தையும் குறித்து யோசிக்காமல், அவர் இதனால் உண்டாக போகிற நன்மைகளை குறித்து யோசித்தார். எத்தனையோ பிள்ளையை ரசிக்கப்படுவாங்க, எத்தனையோ பேர் மகிமைக்குள்ளே நுழைவாங்க. பிதா சந்தோஷப்படுவார், பிதா இதில் பிரியப்படுவார், பிதாவோட திட்டத்தை நான் நிறைவேற்றி முடிக்கிறேன், அவர் எனக்கு இவ்வளோ பெரிய வெகுமதியெலாம் வச்சுருக்கிறாரு.
ரைட், இதெல்லாம் அவர் யோசிக்கிறார். அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு ரைட் அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் சிலுவையை சகித்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் நித்தியத்தை குறித்த அறிவு ரொம்ப முக்கியம். தேவனுக்காக வாழ வேண்டும் என்றால், தேவனுடைய திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றி முடிக்கணும்னா ரைட், தொடர்ந்து நன்மையான காரியங்களில் தேவன் கொடுத்த அழைப்பில் நிலச்சி நிற்கணும்னா, இந்த உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை, நித்தியத்தை குறித்த நம்பிக்கை அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து அடுத்த மெசேஜில் பார்ப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.